ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவில் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால எல்லா சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளை எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நம்ம எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாம் மகிமைப்படுவதாக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோதேஹான். ஷபாத் ஷலோம் கோதேஹான். ஷபாத் ஷலோம் கோதேஹான். ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 64 வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 64 வசனம். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கண்களை மூடி பரலோகத்தின் பிதாவாகிய தேவனை நோக்கி, எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, கிருபை நிறைந்தவரே, ரட்சகத்தினால் எங்களை அழைத்தவரே, ரட்சிப்பின் ஆடையை தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே சபையாக கூடி வரும்படி எங்களை நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற எங்கள் யெஷுவா மகாராஜாவே, எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, சீக்கிரமாய் வரப்போகிறவரே, உடைய வருகைக்கு நாங்கள் தகுதிப்படுத்தப்பட்டு நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாக யெஷுவா ஹமஷியா நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தவறுகளின் தப்புதங்கள் தயவாக கிருபையாக மன்னித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பரிசுத்தத்திலும் உம்முடைய வார்த்தைகளில தியானிப்பதிலும் உம்மை துதிப்பதிலும் நாங்கள் வளர்ந்து கொண்டே போக எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவீராக, பலன் தருவீராக. விசுவாசை ஜெயித்து உமக்கு சாட்சி உள்ளவர்களாக நாங்கள் வாழும்படிக்கான ஜீவியத்தை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக, பலன் தருவீராக, ஞானம் தருவீராக. இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளை யெஷுவா ஹமஷியா நாமத்தினாலே ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய ராஜாவை அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக அவர் ஒருவரே தேவன் என்று நாம் அனைவரும் பறைசாற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷமா இஸ்ராயேல், ஷமா இஸ்ராயேல், ஆடோனாய் எலோஹேinu, ஆடோனாய் நம்மை படைத்தவரை, நம்மை உருவாக்கினவரை, நம்மை அவருடைய அன்பிற்குள்ளாக வழி நடத்துகிறவரை, கிருபையினால் நிறைக்கின்றவரை இந்த வேளையில நாம்
துதிக்க போகிறோம். அல்லேலூயா. அபிஷேக பண்ணப்பட்ட ஒலிவ மரங்களை போல நாம் இருந்து, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்களாக நாம் இருந்து, வெளிச்சம் தரக்கூடியவர்களாக, உப்பாக கனிதரும் மரமாக நாம் இருக்கும்படியாக இவரில் நாம் துதிக்க போகின்றோம். அபிஷேக ஒலிவ மரம் என்று நாம் துதிக்கும்படியாக நாம் இருக்கின்றோம். இந்த வேலையில முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அபிஷேக ஒலிவ மரம்
அன்பை நம்புகிற எங்களுக்கு யாவருமானாலும் சரி, உம்மை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இன்றி வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆகவே இந்த வேலையிலே நாங்கள் நன்றி பலியோடு இந்த வேலை துதிக்க போகிறோம். எங்களையே நாங்கள் ஜீவனுள்ள பலியாக இந்த வேலையில படைத்து நன்றி பலி கட்டி, இந்த வேலையில பலிபீடத்தை கட்டி நன்மை செய்த எங்களுடைய நல்ல தெய்வத்திற்கு இந்த வேலையில நாங்கள் துதியை ஏறெடுக்க போகின்றோம். நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அதற்கு ஈடே ஆகாது. எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மையே ஆராதிக்கிறோம். Yeah.
மகிமை உண்டாவதாக. அவரே எப்பொழுதும் நம்முடைய துதிக்கு பாத்திரர். நம் துதியை எப்பொழுதும் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய துதி இந்த வேலையில கடைசி ஒரு துதியை எடுப்போம். என்ன துதி? எபிரேயர் மொழியில ஹோலி எல் எசாக் என்ற துதி பாடலை நாம் துதிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகமே சொல்லக்கூடியதான சிறந்த சமூகமாக இருக்கிறது. எந்த மனுஷனிடத்துல போய் நாம் சொன்னாலும் அதற்கு தீர்வு இருக்காது. ஆனால் நம்முடைய தேவனிடத்திலே நாம் சொல்லும் பொழுது அதற்கு நம்முடைய தேவன் சிறந்த என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்முடைய தேவனை இந்த வேளையில எபிரேயர் மொழியிலே அதனுடைய அர்த்தம், அவரிடத்திலே நாம் எல்லாவற்றையும், நம்முடைய நஷ்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அவரிடத்திலே முறையிடுவோம். அவரே எல்லாவற்றையும் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்போம். Exacto.
உமக்கு என்று மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய புதிய எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுகிற கிருபைக்காக அவருக்கு கொடாக்கடி நன்றி. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நிச்சயமான யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேளையில, இந்த அருமையான ஓய்வு நாளில் எல்லாரையும் சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளை எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனை மகிமைப்பட்ட நாள்ல எல்லாரையும் சகோதர சகோதரி வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் நிச்சயமான யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தால வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கோடி நன்றி. இன்றைய ஓய்வு நாள் வார்த்தை பகிரும்படியாக தேவி பிரதரை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. அனைவருக்கும் ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தர் மீண்டுமாக நம்ம எல்லாரும் ஒன்று கூடுபடியாக செய்தார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம தோரா பகுதிகளை நாம் தியானிக்க ஆரம்பித்து எத்தனை வாரங்கள் ஆகிவிட்டது? 11 வாரங்கள் ஆகி 12வது தோரா பகுதிக்கு நேராக வந்திருக்கிறோம். ஆதியாகமம் முடிச்சிட்டோம். ஒரு புத்தகம் முழுசும் முடிச்சாச்சு. இந்த தோரா பகுதியோட ஆதியாகமம் முழுசா முடிச்சிடும். ஸோ இந்த ஒரு புத்தகத்தை முடிக்கும்படியாக நமக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஆதியாகமத்துல என்ன விஷயம் இருக்குன்றதை என்ன பண்ணிட்டோம்? பகுதி பகுதியா 12 பகுதிகளாக பிரித்து நம்ம ஒவ்வொரு வாரமும் அதை வாசித்து மெடிடேட் பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதை கிருபை செய்திருக்கிறார். இந்த வாரத்தினுடைய தோரா பகுதியினுடைய தலைப்பு வயக்கி. வயக்கி என்று சொல்லி சொன்னா பின்பு அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, வயக்கி. வயக்கி காய் காய் அப்படின்னாக்கா லைஃப் என்று சொல்லி அர்த்தம். கி வயக்கி, பின்பு அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி. இதே போல ஏற்கனவே ஒரு தோரா பகுதியை நம்ம பார்த்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? வைகாஷ் இல்ல, வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. காய் சாரா, சாராலு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தியானம் சொல்லுவோம். ஆனா சாராளுடைய மரணத்தை குறித்து அங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதே போலதான் இங்க பின்பு அவர் வாழ்ந்தார்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு தொடங்கி இருக்கிறது. ஆனா யாக்கோபனுடைய மரணத்தை குறித்து இந்த தோரா பகுதியில பார்க்கிறோம். இந்த தோரா பகுதி 2 பேருடைய மரணத்தை குறித்து எழுதி இருக்கிறது. யாக்கோபனுடைய மரணம், அது மாத்திரமல்ல யோசேப்பினுடைய மரணத்தோடு கூட ஆதியாகமம் நிறைவு பெறுகிறது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா போன வாரத்துல நம்ம எதோடு கூட நம்ம நிறுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, பச்சை காலத்துல இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? அதான் இஸ்ரவேல் சொல்லும் போது யாக்கோபையும் தன்னுடைய 12 பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மனைவிகள் எல்லாரையும் கொண்டு வந்து எங்க அமர்த்தி இருக்கிறாங்க? எகிப்துல கோஷன் என்கிறதான ஒரு செழிப்பான பகுதியில வந்து அமர்த்தி அவங்களுக்கு நல்ல இடத்தை கொடுத்து மேய்ச்சலுக்கான தகுதி உள்ள நல்ல ஒரு இடமாக கொடுத்து என்ன பண்ணிருக்காரு? யோசேப்பு அமர்த்தி இருக்கிறார். ஓகே, இப்போ இங்க
தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பார்க்கும்போது எகிப்துல 2 விதமான டிவிஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் என்னன்னா எகிப்தியர்கள் அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, வித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய ஆடு மாடுகளை வித்தார்கள், அவங்களுடைய நிலத்தை வித்தார்கள், அப்புறமா அவங்களுடைய பணத்தை எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க ஒண்ணுமே இல்லாம தங்களை என்ன பண்ணாங்க, அடிமைகளாக கொடுத்து விட்டார்கள். ஆனா இங்க இஸ்ரவேலர்களை குறித்து பார்க்கும்போது, யாக்கோபுடைய புத்திரங்களை குறித்து பார்க்கும்போது, இவர்கள் போன இடத்துல இவங்க சொந்த ஊராகி கானானை விட்டுட்டு என்ன பண்றாங்க, எகிப்துக்கு தஞ்சம் போறாங்க. தஞ்சம் போன இடத்துல கூட கர்த்தர் அவங்களை எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி வச்சிருக்கிறாரு, சொந்த இடத்தை வாங்கி அதுல அவங்க என்ன பண்றாங்க, தங்கி இருக்கும்படியாக, செழிப்பாக இருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு உண்டான ஆசீர்வாதம் அதுதான். இந்த ஜனங்க எங்க போனாலும் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவங்க கூட இருக்கிறது நிமித்தமா, தோராவை அவர்கள் விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது நிமித்தமா, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறது நிமித்தமாக எந்த இடத்துல போனாலும் அவங்களை எவ்வளவு அடிமையாக நொறுக்கினாலும், எவ்வளவு அடிமைப்படுத்தினாலும் அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, பலுகி பெறுகிறவர்களா இருந்தார்கள். இங்க நிறைய டிஸ்கவரிஸ், லைட் கண்டுபிடிச்சது, போன் கண்டுபிடிச்சது, எல்லா விதமான டிஸ்கவரிஸும் யார் பாத்தீங்கன்னா யூதர்கள். சோ உலகத்துக்கான நிறைய கான்ட்ரிபியூஷன் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல இருந்து தான் வந்தது. அவங்களை நொறுக்கணும், உடைக்கணும், இல்லாமல் ஆக்கணும். ஒரு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருந்தது, அப்படி ஒரு தேசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சிதைத்து உலகம் முழுவதும் அவங்களை சிதறடித்தாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணாரு, எல்லா பகுதிகளும் மறுபடியும் என்ன பண்ணாரு, கூட்டி கொண்டு வந்து சேர்த்து இன்னைக்கு மறுபடியும் அழிந்து போன மொழியாகிய எபிரேய மொழியை கூட மறுபடியும் என்ன பண்றாரு, ரிவைவ் பண்ணி இன்றைக்கு மறுபடியும் பேசுறாங்க. அந்த மொழியை, வேதாகமத்தினுடைய மொழியை பேசக்கூடியதான ஒரே தேசம் இன்னைக்கு இஸ்ரவேலா இருந்து கொண்டிருக்கிறது. இது இஸ்ரவேலை குறித்து மாத்திரமல்ல, இது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரையும், கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரையும், நம்ம எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வேற ஒரு இடத்துல நம்ம போனாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை செழிப்பாக மாற்றுவார். நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தொடர்ந்து நம் கரம் பிடித்து நடத்துகிறவரா இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். ஓகே, இன்னொரு விஷயம் பார்க்கும்போது வேதாகமத்துல நம்ம வாசிப்போம், இஸ்ரவேலுக்கு அதாவது யாக்கோபுக்கு வயசாயிடுச்சு, மரிக்க போகிறதான ஒரு சூழ்நிலை இல்லையா. முதல்ல இந்த 7 பகுதிகளை பார்த்துருந்த இந்த தோரா பகுதியில என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்று சொல்லி, முதலாம் பகுதி ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 28ல இருந்து 48:9 வரைக்கும். இதுல என்ன பண்ணப்படுகிறதுனா, யாக்கோபுடைய மரணத்தை குறித்து வாக்குறுதி பெற்றுக் கொள்ளுகிறார். யாக்கோபு என்ன பண்றாருன்னா, யோசேப்பை கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு வாக்குறுதியை கொடுக்க சொல்றாரு, ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்லி சொல்றாரு. நான் இந்த தேசத்துல மரித்து போக போகிறேன், நான் மரித்தாக்கா என்ன பண்ணணும், நீங்க என்ன எகிப்தில் என்னை அடக்கம் செய்யக்கூடாது, என் தகப்பனாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் அடக்கம் பண்ணப்பட்டதான மக்பேலா என்றுதான் அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணணும், என்னை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறார் யோசேப்பு கிட்ட. இந்த ப்ராமிஸ் வாங்கினதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா இப்ராஹிம் மனாசேயை கூட்டி கொண்டு வரார் யோசேப்பு. இப்ராஹிம் மனாசே, அதாவது தன்னுடைய 2 பிள்ளைகளாகிய இப்ராஹிமும் மனாசே, முதல் பிள்ளை மனாசே, 2வது பிள்ளை இப்ராஹிம், 2 பேரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு இடத்துல வருகிறார். 2வது பகுதி ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 10ல இருந்து 16 வரை யாக்கோபு இப்ராஹிமையும் மனாசேயும் ஆசீர்வதிக்கிறார் இந்த பகுதியில பார்க்கிறோம். 3வது பகுதியில ஆதியாகமம் 48 17 இருந்து 22 வரைக்கும் சிரேஷ்ட புத்திர பாகம் இளையவனுக்கு கொடுப்பதை குறித்து யோசேப்பு கேள்வி, யாக்கோபுடைய பதில். சோ இப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்றாரு, அவர் ஈசாக்கு இப்படி ஆசீர்வதிக்கிறார். வலது கை யார் மேல போகணும், முதல் பிள்ளையாகிய மனாசே மேல வந்திருக்கணும், இடது கை இப்ராஹிம் மேல வந்திருக்கணும். ஆனா கரெக்டா யோசேப்பு கரெக்டா நிறுத்தி வைக்கிறாரு. ஆனா யாக்கோபுடைய கை எப்படி போகுது, கிராஸா போகுது. சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து யாக்கோபு யோசேப்பு கேள்வி கேட்கிறார், அதற்கு யாக்கோபு பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். 4வது பகுதி ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 1ல இருந்து 18 வரை 12 பிள்ளைகளையும் யாக்கோபு என்ன பண்றாரு,
49 1 12 1 18 வரை 12 பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்துல prophetical blessings, தீர்க்க தரிசனமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 18 வரைக்கும் யாராருக்கான ஆசீர்வாதம் வருதுன்னா, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, செபுலோன், இசகார், தான் இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது. 5வது பகுதியில பார்க்கும்போது 49ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் காத், ஆசேர், நப்தலி, யோசேப்பு இவர்களுக்கான ஆசீர்வாதம் அந்த வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6வது பகுதி பெஞ்சமினை குறித்ததான ஆசீர்வாதம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா யாக்கோபுடைய மரணத்தை குறித்தும் அடக்கத்தை குறித்தும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. கடைசியாக 7வது பகுதியில யோசேப்பினுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு ஷார்ட் அவுட்லைன். நம்ம இந்த தோரா பகுதியில பார்க்கக்கூடியதான சம்பவங்கள். யோசேப்பினுடைய மரணத்தோடு கூட ஆதியாகமம் என்றதான புத்தகம் நிறைவு பெறுகிறது. ஓகே, இப்போ ஆசீர்வதிக்கும்படியாக முதல்ல யாரை கூப்பிடுறாருன்னா, யோசேப்பை யாக்கோபு அழைக்கிறார். சாக போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றாரு? யோசேப்பை தன்னிடத்துல அழைக்கிறார். யோசேப்பு வந்த உடனே இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் தன்னுடைய படுக்கையில் என்ன பண்றாராம்? தலை குனிந்து வணங்குகிறார் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் என்ன பண்றாரு? தலை குனிந்து வணங்குகிறார் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் இங்க செய்யறதுக்கான ரீசன் என்ன? இதை வாசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், யோசேப்பை வர வச்சுட்டு இஸ்ரவேல் என்ன பண்றாரு? கடவுளுக்கு தொழுகை செய்யறாரு, வர்ஷிப் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இங்க செய்யறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். யோசேப்பு ஒரு கனவு கண்டார், ஞாபகம் இருக்கா? 2வது கனவு. முதல் கனவு என்னது? 11 அரிக்கட்டுகளும் இவருடைய அரிக்கட்டுக்கு முன்னாடி வணங்குகிறது என்று சொல்லி பார்த்தோம். 2வது கனவு என்ன? சூரியன், சந்திரன், 12 கோள்களும் யோசேப்புக்கு வணக்கம் செய்கிறது. இந்த தீர்க்க தரிசனம், இந்த கனவை கேட்ட உடனே இஸ்ரவேல் இந்த கனவு என்ன பண்ணாரா? சிந்தையில வைத்துக் கொண்டிருந்தார் சொல்லிட்டு வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் என்ன பண்றாரு? இந்த கனவனுடைய நிறைவேற்றம், தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேற்றமாக யோசேப்பு வரும்பொழுது யோசேப்புக்கு என்ன பண்றாரு? தலை வணங்குகிறவரா இருக்கிறார். தகப்பன் தன் மகனுக்கு தலை வணங்குகிறான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? கேள்வி கேட்கலாம். ஆனா மகனை காட்டிலும் அந்த இடத்துல யாக்கோபு யோசேப்பை பார்த்தது என்னன்னா, தன்னுடைய குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் ரட்சிக்க வந்த மெசியாவினுடைய முன்மாதிரி அடையாளம் என்றதான ஒரு காரியத்தை யோசேப்பை மூலமாக யாக்கோபு அந்த இடத்துல அறிந்து கொள்கிறார். யாக்கோபு மரணிக்கும் போது, அவர் மரிக்கும் போது யாக்கோபுடைய நிலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு திருஷ்டாந்தம், ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் யாக்கோபுக்கு கிடைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. யோசேப்பு குறித்து பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு அதாவது இஸ்ரவேல் மரிக்கும் போது யாரிடத்துல ப்ராமிஸ் வாங்குறாரு? யோசேப்பு கிட்ட தான் ப்ராமிஸ் வாங்குறாரு. நான் மரிச்சா என்ன பண்ண முடியாது, எகிப்துல அடக்கம் பண்ணக்கூடாது, என்ன எங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்? கானான் தேசத்துல, சொந்த தேசமாகிய கானான் தேசத்துல அடக்கம் பண்ண வேண்டும் சொல்லிட்டு யோசேப்பு கிட்ட ப்ராமிஸ் வாங்குறாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தார். சோ மற்ற எந்த பிள்ளைகள் கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தாலும் என்ன பண்ண முடியாது, எல்லாரும் யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? யோசேப்புடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. அதனால இஸ்ரவேல் என்ன பண்றாரு? யோசேப்பினிடத்துல கேட்கிறார், நீ எனக்கு நான் செய்யறேன்னு சொல்லிட்டாப்ல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், நீ என்ன பண்ணக்கூடாது, என்னை இங்கே அடக்கம் செய்யக்கூடாது. இந்த ப்ராமிஸை குறித்து இன்னும் நிறைய டீடைலான காரியங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த தோரா பகுதியினுடைய முடிவில் இதை குறித்து நம்ம இன்னும் டீடைலா நம்ம பார்க்க முடியும். நேற்று தினத்துல நாங்க இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த மக்பேலா என்கிறதான இந்த
கல்லறை, முற்பிதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டதான கல்லறை. அங்க யாரெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள்? ஆபிரகாம், சாராள் கணவன் மனைவியா, ஈசாக்கு, ரெபேக்காள் கணவன் மனைவியா, யாக்கோபு லேயாளும். ராகேல் அங்கே அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட முடியவில்லை. ஏன்னா போகிற வழியில என்ன ஆயிடுச்சு? பெஞ்சமின் பிறந்துட்டார். அங்கே ராகேல் மரணிக்க கூடியதான சூழ்நிலை ஆகிவிட்டது. அதனால மக்பேலாக்கு கொண்டு போக முடியல. அங்கே என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ராகேலுடைய கல்லறை தனியா இருக்கும். பாலஸ்தீனத்தினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும் ராகேலுடைய கல்லறை. மக்பேலா யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா இஸ்ரவேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இது எதை குறிக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு சாராள், ஈசாக்குக்கு ரெபேக்காள், யாக்கோபுக்கு லேயாளும் ராகேலும். இந்த லேயாளும் ராகேலும் எதை குறிக்கிறதுன்னா, யாக்கோபு மெஸ்ஸியாவினுடைய நிழலாட்டமா இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ப்ரொஃபெட்டிக்கல் நிழலாட்டம், தீர்க்க தரிசன நிழலாட்டம். அப்போ பார்க்கும் பொழுது லேயாளுக்கு அங்கேயே கல்லறையில அடக்கம் செய்யப்பட்டது. ஆனா ராகேலுக்கு அந்த காணியாட்சிக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்டது. இதுக்கு பின்னாடி பார்க்கும்போது யோசேப் என்ன பண்றாரு, யாக்கோபு என்ன பண்றாரு, யோசேப்பனுடைய 2 பிள்ளைகள் என்ன பண்றாரு, அடாப்ட் பண்ணி கொள்றாரு. எப்ராயிம் மனாசேயும் என்னுடையவர்கள் என்று சொல்லி 12 பேர்ல எப்ராயிம் மனாசேயும் தன்னுடைய பிள்ளைகளா அடாப்ட் பண்ணி கொள்றாரு. சோ 12 கோத்திரங்களை குறிச்சு பார்க்கும்போது இதுல எப்ராயிமும் மனாசேயும் ஆட் ஆயிரும். யோசேப் என்ற கோத்திரம் பதிலா எப்ராயிமும் மனாசேயும் ஆக்சுவலா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 13 வரும். யோசேப்புக்கு பதிலா எப்ராயிமும் மனாசேயும் ஆட் ஆயிரும். ஏன் 13 அப்படி பார்க்கும்போது, லேண்ட் டிவைட் பண்ணும்போது லேவியர்களுக்கு தனியா ஒரு பகுதி கொடுக்கப்படவில்லை. அவங்க ஆசாரியா இருந்தது நிமித்தமாக அவங்களுக்கு தனியா ஒரு லேண்ட் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ராகேலுடைய கல்லறை ஏன் வெளியே விடப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, ராகேலுடைய புத்திரர்களை குறித்து நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ராகேலுடைய புத்திரர் யாரு? 2 பேர், யோசேப்பு, பெஞ்சமின். யோசேப்பினுடைய பிள்ளைகள் யாரு? எப்ராயிம், மனாசே. அப்போ எப்ராயிமும் மனாசேயும் யாக்கோபு அடாப்ட் பண்ணதுனால ராகேலுடைய புத்திரர்கள் யாரா மாறிட்டாங்க? எப்ராயிமும் மனாசே. யோசேப்பினுடைய பிள்ளைகளாகிய எப்ராயிமும் மனாசேயும். இது பல வருஷங்கள் கழிச்சு சாலமோன் ராஜா மரித்த பிறகு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு பெரிய தேசம் என்ன ஆகுதுன்னா 2ஆக உடைகிறது. 2 கோத்திரங்கள் கீழே வந்துருது. யூதாவும் பெஞ்சமினும் கீழே வந்துடுறாங்க, நார்தர்ன் கிங்டம் வந்துடுறாங்க. மேல இருக்கிற 10 கோத்திரங்கள் எப்ராயிம், மனாசே, மற்ற மீதி இருக்கிறதான எல்லா கோத்திரங்களும் என்ன பண்ணிடுறாங்க? மேல போயிடுறாங்க. இங்க கீழே இருக்கிற இந்த 2 கோத்திரங்களையும் சேர்த்து யூதா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. மேல இருக்கிற மொத்த 10 கோத்திரங்களையும் எப்ராயிம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். கீழே இருக்கிற 2 கோத்திரத்தையும் யூதா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெறும் யூதர்கள் கிடையாது. அவங்களுக்குள்ள 2 கோத்திரம் இருக்கிறது, யூதாவும் பெஞ்சமினும். 2 கோத்திரங்கள் சேர்ந்துதான். பவுலை குறிச்சு நம்ம வாசிக்கும் போது பவுல் எந்த கோத்திரத்துல இருந்து வந்தவர் என்று சொல்றாரு? நான் பெஞ்சமின் கோத்திரத்தார் என்று சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம அழைக்கும் போது அவர்கள் என்ன அழைக்கிறோம்னா யூதர்கள் என்று சொல்லி அழைக்கிறோம், காமனா அழைக்கிறோம். அதே மாதிரிதான் மேல இருக்கிற 10 கோத்திரங்களும் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா எப்ராயிம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஏன் எப்ராயிம் அழைக்கப்பட்டதுன்னா எல்லா கோத்திரங்களை காட்டிலும் எப்ராயிமுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. கீழே இருக்கக்கூடிய பெஞ்சமினும் யூதாவுக்கு மத்தியில கம்பேர் பண்ணும்போது யூதா அதிகமா இருந்தது நிமித்தமாக 2 பேரும் சேர்த்து யூதா என்று சொல்லி அழைக்கப்படும். மேலே அதே மாதிரிதான். சோ இப்ப 2 பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது கையை கிராஸ் பண்ணி ஆசீர்வதிக்கும் போது ரைட் சைடு பிளெஸிங் யாருக்கு போகுது? எப்ராயிமுக்கு போகுது. நீ 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய். you will have multitude என்று சொல்லி சொல்றார். கடல் மணல்களை போல, மீன்களை போல. மீன்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது நமக்கு திருச்சபையை நமக்கு என்ன பண்ணுகிறது?
உன்னிலிருந்து தேசங்கள் உருவாகும் என்று சொல்லி என்ன பண்றாரு? எப்ராயிமை ஆசீர்வதிக்கிறார். அப்ப எப்ராயிமின் நிமித்தமாக எப்ராயிம் இந்த 10 கோத்திரங்கள் 2 பேரும் பாவம் செஞ்சு என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. யூதா பாபிலோனுக்குள்ள அடிமைத்தனமா போறாங்க. யூதாவும் பெஞ்சமினும் பாபிலோனுக்கு அடிமைத்தனமா போகிறார்கள். மேல இருக்கிற 10 கோத்திரங்கள் என்ன பண்றாங்க? அசீரியாவுக்கு அடிமைகளாக போகிறார்கள். இவங்களுடைய தண்டனை எத்தனைன்னு பாத்தீங்கன்னாக்கா, யூதாவுக்கும் பெஞ்சமினுக்கும் 70 வருஷம் அடிமை. அவங்க பாவம் செய்த நிமித்தமாக 70 வருஷம் அடிமைத்தனத்துல ஆண்டவர் அனுமதித்தார். இந்த 10 கோத்திரங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக 120 வருஷம் என்ன பண்றாரு? அடிமைத்தனத்துக்கு அனுப்புகிறார். இந்த 120 வருஷம் முடிந்த பிறகும் என்ன பண்ணல? இங்க 10 கோத்திரத்துல இருக்கிறவங்க யாருமே மனம் திரும்பி வரவில்லை. கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மற்ற தேசங்களோடு மற்ற இனங்களோடு கூட என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே கடல் மணலை போல கலந்து விட்டார்கள். ஆனா யூதா அப்படி கிடையாது. யூதாவும் பெஞ்சமின் அப்படி கிடையாது. இங்க என்ன பண்றாரு? தானியேல் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்றாரு. அவருடைய ஜெபம் 21 நாள் தடை செய்யப்படுகிறது. அப்புறமா அது பதில் வருகிறது. கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி மீண்டுமாக இஸ்ரவேலுக்கு கொண்டு வருகிறார். ஓகேவா? இப்போ இந்த 10 கோத்திரங்கள் மேல இருக்கக்கூடிய 10 கோத்திரங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது எரேமியா தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுகிறாள் என்றதான அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ஏன் ராகேல் தன்னுடைய ராகேல் எப்போ தன்னுடைய பிள்ளைக்காக அழுதாள் என்று பார்க்கும்போது, அவர் மரணிக்கும் போது பெஞ்சமினுக்காக அழுதாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறாள். ஏன்னு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தின்படி லேயாள் இஸ்ரவேலிலே அடக்கம் செய்யப்பட்டால் ராகேல் என்ன பண்ணார்? வேற இடத்துல போய், இன்றைக்கு ராகேலுடைய கல்லறை புறம்பே தான் இருக்கிறது. யூதர்களும் யூதான் சொல்லப்படுகிற யூதாவும் பெஞ்சமினும் இன்னைக்கு இஸ்ரவேல்ல தான் இருக்கிறாங்க. நான் மேல இருக்கிற 10 கோத்திரங்கள் பார்த்தீங்களா, அது உலகம் முழுவதுமாய் பரப்பி கடல் மணலை போல என்ன ஆயிடுச்சு? எல்லாரோடும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓசியா தீர்க்கதரிசியில சொல்றாரு, மெஸ்ஸியா வரும்போது மீண்டுமாக இவர்கள் அனைவரும் என்ன பண்ணுவாரு? கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு இந்த 2 பேரையும் குறித்து புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். அந்த இரு திறத்தார் யாருன்னா, இன்றைக்கு அங்க இருக்கக்கூடியதான இஸ்ரவேல் சொல்லப்படுகிறதான யூதாவும் பெஞ்சமினும், அப்புறம் நம்ம எல்லாரும் சிதறி போன நம்ம எல்லாரும் ஆகிய மத்த 10 கோத்திரங்கள் ஆகிய எப்ராயிம் என்று சொல்லப்படுகிறது. ராகேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது புலம்புகிறாள். ராகேலுடைய நிலை இன்னுமே காணி ஆட்சிக்கு வெளியே அடக்கம் பண்ணப்பட்டவளாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறவளாய் இருக்கிறாள். ஏன்னா உலகம் முழுவதுமா நம்ம சிதறி கிடக்கக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஆனால் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க? தோராவுக்குள்ளாக உலகம் முழுசுல இருக்கக்கூடிய அனைவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வந்து கொண்டு இருக்கிறாங்க. காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்ம என்ன பண்றாரு? உடைச்சி நல்ல ஒலிவ மரத்தோடு கூட கர்த்தர் என்ன பண்றாரு? இணைக்கிறார் என்றுதான இந்த தீர்க்க தரிசன திருஷ்டாந்தத்தை நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் புதைக்கப்பட்டதான கல்லறைகளும் கூட நம்ம என்ன பண்ண முடிகிறது? பார்க்க முடிகிறது. யாக்கோபு யோசேப்புடைய பிள்ளைகளாக 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய கை எப்படி பண்ணப்படுகிறதுனா கிராஸ் பண்ணப்படுகிறது. அந்த கிராஸ் நமக்கு எதை குறிக்கிறதுனா கிறிஸ்தவனுடைய சிலுவையின் மரணத்தை குறிக்கிறது. அவர் சிலுவையின் மரணத்தை நிமித்தமாக தொலைந்து போனதான இந்த 10 கோத்திரங்களுக்கு நமக்கு என்ன பண்ணது? கடல் மணலை போல பெருகக்கூடியதான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்படும். மீண்டுமாக அவர்கள் திரும்ப எப்ராயிமை போல அவரோடு கூட இணைக்கக்கூடியதான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்படுது. ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாமை ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அநேக தேசங்களுக்கு தகப்பனாக மாற்றுவேன். இந்த ப்ராபசி யார் மூலமா ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா எப்ராயிம் மூலமாக தான் ஃபுல்ஃபில் ஆகுது. எப்ராயிம் சென்று மற்ற தேசங்களோடு கலந்திருப்பது நிமித்தமாக என்ன ஆகுதுன்னா அநேக தேசங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறதான அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வர முடிந்தது.
அடுத்தது பார்க்கும்போது 12 கோத்திரங்கள், தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கு நான் மறிக்க போகிறேன்னு தெரியும். 12 பிள்ளைகளையும் அழைத்து என்ன பண்றாரு யாக்கோபு? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளோட தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது யாக்கோபுடைய குணாதிசயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். யாக்கோபு தனித்தனியா ஒவ்வொரு பிள்ளை என்ன பண்றாரு? இண்டிவிஜுவலா அட்டென்ஷன் கொடுக்கிறாரு, அவங்கள ஃபாலோ பண்றாரு, அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை என்பது என்ன பண்றாரு? கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் என்னென்ன வழியில போறாங்க, அவங்க கர்த்தரோடு கூட எப்படி ஆவிக்குரிய மனநிலை அவங்களுக்கு எப்படி இருக்கிறது, எந்த இடத்துல குறைபாடா இருக்கிறார்கள், எந்த இடத்துல அவர்களுக்கு நிறைவு வேண்டும் என்கிறதான ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல ஒரு தகப்பனாகிய யாக்கோபு பார்த்து கொண்டு கவனித்துக் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். நடுவுல இது கரெக்ட் கிடையாது, இதுதான் சரியான வழி. தகப்பன் எச்சரித்துமே பிள்ளைகள் என்ன பண்றாங்க? நிறைய இடத்துல வழி விலகி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யாக்கோபு தன்னால பெஸ்ட் ட்ரை பண்றாரு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை போதித்து, அறிவை போதித்து, சரியான வழியை காண்பிக்க கூடியதான ஒரு எஃபர்ட் எடுக்கிறார். ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு பிள்ளைகளை விட்டுல தனக்கான பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுக்கிறார். என்னதான் நமக்கு அட்வைஸ் பண்ணாலும் வாழ்க்கையில டிசிஷன்ஸ் எடுக்கிறது யாரு? நாம தான். இன்னைக்கு தகப்பன் தாய் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணதான் முடியும், சரியான வழியை காண்பிக்க தான் முடியும். ஆனா காண்பிக்கிற வழியை கரெக்டா பற்றி கொண்டு போகக்கூடிய கடமை யாருக்கு இருக்கிறது? பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஆவிக்குரிய எச்சரிப்புகளை, ஆவிக்குரிய திருஷ்டாந்தங்களை இன்னைக்கு இக்னோர் பண்ணக்கூடாது. இக்னோர் பண்றது நிமித்தமா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரூபனை குறிச்சு பார்க்கிறாரு. அந்த வசனம் வாசிங்க. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ என் சத்துவமும் என்னுடைய பலனும் என்னுடைய முதற் பலனானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷித்தமானவன். எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு பாருங்க ரூபனுக்கு. சொல்றாரு, என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், நீதான் எனக்கு பலன், நீதான் எனக்கு ஸ்ட்ரென்த், நீ மேன்மையில பிரதானமானவன். உனக்கு இவ்வளவு நல்ல குவாலிட்டிஸை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். விசேஷமானவன், தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். எனக்கு எல்லா எபிலிட்டி கர்த்தர் கொடுத்திருந்தும் நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. ரூபன் செய்த ஒரு பெரிய ஒரு பாவம், ரொம்ப கொடூரமான ஒரு பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகப்பனுடைய அதாவது மறுமனையாட்டி, அதாவது வேலைக்காரியாகிய பில்ஹால் என்று சொல்லக்கூடியதான பில்ஹாலோடு கூட என்ன பண்ணார்? சயனித்தார் சொல்லி பார்க்கிறோம். பில்ஹாலுடைய சயனிக்கிறதுன்னு சொல்றது ஒரு பாவம் செய்வது நிமித்தமாக அல்ல. கானானுடைய தேசத்துல பாத்தீங்கன்னா இது எதுக்காக செய்வாங்கன்னா, தன்னுடைய அத்தாரிட்டி காண்பிப்பதற்காக. அப்பாவுக்கு அடுத்து ஃபேமிலியினுடைய தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவிக்கு வர்றதுக்காக, அந்த டபுள் போர்ஷன் ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணுவாங்க? தகப்பனுடைய மறுமனையாட்டியோட கூட என்ன பண்ணுவாங்க? சயனிப்பாங்க. தகப்பனுடைய வைஃபை என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்வாங்க. பைபிள் பிரகாரம் இது சட்டம் கிடையாது, ஆனா கானானியர்களுடைய சட்டமா இருந்தது. அப்சலோமை கூட குறித்து பார்க்கும் பொழுது அப்சலோமை இதே காரியத்தை செய்யறார். தாவீதினுடைய மறுமனையாட்டி என்ன பண்றாங்க? எடுத்துக்கொள்ளுகிறார் அப்படின்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சோ தண்ணீரை போல தழும்பினவனே அப்படின்ற அந்த இடத்துல பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்க எபிரேய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீர்க்குமிழி. மழை பெய்யும் போது நம்ம தண்ணீர்ல பார்ப்போம்ல, என்ன ஆகும்? டிராப்ஸ் கீழே விடும்போது என்ன ஆகும்? பபிள்ஸ் மாதிரி உண்டாகும். நீர்க்குமிழி. அந்த பபிள்ஸ் உடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 1 செகண்ட் கூட இருக்காது. உனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்துமே நீ எதை போல இருக்கிறன்னு பார்த்தனா நீர்க்குமிழிய போலதான் இருக்கிற அப்படின்ற. உன்னுடைய எல்லா எஃபர்ட்டுக்கான பலன் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ற. நீ என்ன எஃபர்ட் போட்டு உனக்கு எவ்வளவு எபிலிட்டி இருந்துமே எதுவும் எந்த பலனும் கிடையாது. ஏன்னா நீ நீர்க்குமிழிய போல இருக்கிற. நீ எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களாம் டெம்பரரியான
அதிகாரங்கள் தான். பெர்மனன்ட்டான ஆவிக்குரிய பார்வை உனக்கு கிடையாது. அதான் பாத்தீங்கன்னா ரூபன் கோத்திரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு தலைவர் கூட பைபிள்ல வரல. ஒரு தீர்க்கதரிசி கூட ரூபன் கோத்திரத்திலிருந்து எழும்பவில்லை. எபிலிட்டி இருந்தும், சத்துவம் இருந்தும், மேன்மை இருந்தும், எல்லாத்தையும் உலகத்துக்கான காரியங்களோடு கூட இவங்க உலகத்தினுடைய பார்வையினால இவங்க பார்த்தது நிமித்தமாக, உலகத்தினுடைய மேன்மைகள், உலகத்தினுடைய அதிகாரங்கள் இவங்களுக்கு பிரதானமா இருந்தது நிமித்தமாக இவங்களால் என்ன பண்ண முடியல, ஒரு தீர்க்கதரிசியை கூட இஸ்ரவேலுக்கு கொடுக்க முடியாத ஒரு கோத்திரமா இருந்தது. ரூபனை குறிச்சு பார்க்கிறாரு. ரெண்டு காரியங்கள் இருக்கிறது தேவ பிள்ளைகளை. நம்ம எல்லாருக்குள்ள யாருமே உலகத்துல நல்லவங்க கிடையாது, யாருமே உலகத்துல முழுசா கெட்டவங்களும் கிடையாது. நமக்குள்ள ரெண்டு குணாதிசயங்கள். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு பையன், ஒரு குட்டி பையன், அவங்க வீட்டுல ரொம்ப நாளா காசு சேர்த்து வச்சிருந்தாங்க, நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. காசு எல்லாம் சேர்ந்து பர்த்டேக்கு அவங்க அப்பா இன்னும் நிறைய காசு கொடுத்தாங்க. போய் வாங்கிக்கோ, நல்ல ஒரு காஸ்ட்லியான நாய்க்குட்டி வாங்கிக்கோன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் நாய்க்குட்டி வாங்க போறேன். ரொம்ப சந்தோஷமா அந்த காசை எடுத்துக்கிட்டு நாய்க்குட்டி கடைக்கு போகலாம். சைக்கிள்ல போனாங்க. போற வழியில பார்த்தா ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குதான். அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏய் வாடா வாடா, ஒரே ஒரு ஓவர்ல மட்டும் என்ன பண்ணு, பேட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி, அந்த காசை பைக்ல வச்சுட்டு என்ன பண்ண விளையாடிட்டு, சரி சரி நான் டைம் ஆயிடுச்சு, நான் அப்ப நாய்க்குட்டி வாங்க போறேன்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி வாங்க போயிட்டாங்க. வாங்கிட்டு வந்து சைக்கிள் கேரியர்ல வச்சுட்டாங்க. வச்சுட்டு வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்ட என்ன பண்ணாங்க, இந்த கிரவுண்ட்ல வந்து காமிச்சாங்க. ஏய் அழகா இருக்கிறா அந்த நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரே ஒரு ஓவர் கிரிக்கெட் விளையாடிட்டு போயிடான்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியை பத்திரமா சைக்கிள் கேரியர்ல வச்சுட்டு என்ன பண்ணாங்க, கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க, அந்த பைய திறந்து அந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு அங்க ஒரு பன்னிக்குட்டி உள்ள வச்சுட்டாங்க. வச்சு நல்லா பேக் பண்ணிட்டாங்க. சரி நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுல போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனா. நான் வீட்டுக்கு போய் உள்ள திறந்து பார்த்தா என்னது, நாய்க்குட்டி இல்ல, என்ன இருந்ததா, பன்னிக்குட்டி தான் இருந்ததான். ஐயோ, நான் காசு கொடுத்து நாய்க்குட்டி தானே வாங்கினேன், வீட்டுக்கு வந்தா என்ன ஆயிடுச்சு, பன்னிக்குட்டி இருக்குது. அப்படி வீட்டுல எல்லாம் திட்டினாங்களாம், போய் மாத்திக்க, உன்னை ஏமாத்திட்டாங்க கடைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் என்ன பண்ணானா, அந்த கடைக்கு போனானா. போற வழியில மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏமாத்திடாங்க தெரிஞ்ச உடனே சந்திக்கிட்டாம எடுத்து அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, பன்னிக்குட்டி எடுத்துட்டு மறுபடியும் நாய்க்குட்டி உள்ள போட்டுட்டாங்க. இவன் கடையில போய் உள்ள காமிக்கும் போது பாத்தீங்கன்னா, என்ன எனக்கு பன்னிக்குட்டி கொடுத்துட்டீங்க நாய்க்குட்டி கொடுக்காம, பார்த்தாக்கா உள்ள என்ன இருக்கு, நாய்க்குட்டி. என்னடா இது, வீட்டுக்கு போனா பன்னிக்குட்டி, கடைக்கு வந்தா நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப எடுத்துட்டு வந்தாங்க. திரும்ப வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்களா, நாய்க்குட்டி எடுத்துட்டு மறுபடியும் பன்னிக்குட்டி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு போய் மறுபடியும் பார்க்கும்போது உள்ள என்னது, பன்னிக்குட்டி. இது ஒரு கற்பனை கதையாக, ஒரு வேடிக்கையாக சொன்னாலும் கூட இதுல இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது நம்ம எப்படியா இருக்கிறோம், நாய்க்குட்டிகளை போல ரொம்ப அழகா, ரொம்ப டீசெண்டா, ரொம்ப பரிசுத்தமா நம்ம காணப்படுகிறோம். ஆனா வீட்டுக்கு போனா நம்ம மாறிடுறோம், பனிக்குட்டியா மாறிடும். நம்முடைய பழைய குணாதிசயங்கள், பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி மறுபடியும் அடுத்த வாரம் தேவ சமூகத்தை வரும்போது என்ன ஆயிடும், ரொம்ப அழகான சுத்தமான ஒரு நாய்க்குட்டியா மாறிடும். சோ நமக்குள்ள இந்த ரெண்டு குணாதிசயங்களும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. சோ இந்த ரெண்டு நாய்க்குட்டிகள் நமக்கு இருக்கு. இன்னொரு போதை ஆவிக்குரிய ஜீவத்துல வழி நடத்துறதான ஒரு போதை சொன்னா, நமக்குள்ள ரெண்டு நாய்க்குட்டி இருக்கும். நாய்க்குட்டி பன்னிக்குட்டி ரெண்டுத்திலுமே வச்சு குழப்பறீங்க. ஒரு வெள்ளை நாய்க்குட்டி, ஒரு கருப்பு நாய்க்குட்டி. நம்ம எப்பப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ, இந்த கருப்பு நாய்க்குட்டிக்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய தீனி போடுறோம். எப்பப்பெல்லாம் பைபிள் வாசிக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ, எப்பப்பெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமோ, அப்போ இந்த வெள்ளை நாய்க்குட்டிக்கு என்ன பண்றோம், அதிக சாப்பாடு போடுறோம். எந்த நாய்க்குட்டிக்கு அதிகமா சாப்பாடு போடுவோமோ அந்த நாய்க்குட்டி தானே நல்லா வளரும், இல்லையா? நம்ம உலகத்துல நிறைய காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது நம்ம யாருக்கு அதிக பலத்தை கொடுக்கிறோம், நமக்குள்ள இருக்கிறதான இந்த பாவ சுபாவத்துக்கு தான் நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். எது பலவானா இருக்கிறதோ
அதுதான் ஜெயிக்கும். இப்ப ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துச்சுன்னா யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்க? எது ஸ்ட்ராங்கா இருக்கும், யாருக்கு நிறைய தீனி கிடைச்சிருக்கோ, நிறைய எலும்பெல்லாம் சாப்பிட்டு எது நல்லா புஷ்டியா இருக்கோ அதுதானே ஜெயிக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் உலகத்துல நம்ம டெஸ்டை மேற்கொள்ளும் போது, பாவத்தை மேற்கொள்ளும் போது எது ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு போராட்டம் இருக்கும். எது ஜெயிக்கும்? எதற்கு அதிக தீனி போட்டு இருக்கிறோமோ, ஜெபம் அதிகமா செய்து, வேதம் அதிகமா வாசித்து, கர்த்தருக்கு பிரியமான வழியில நடந்து, தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்து, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது எது பலப்படும்? நம்முடைய வெள்ளை நாய்க்குட்டி பலப்படும். நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுவோம். நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போமே, ஆனால் கர்த்தருக்கு விருப்பமில்லாத நம்முடைய பாவ குணாதிசயம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வளர்ந்து கொண்டே இருக்கும். பைபிள் தான் சொல்லுது, நம்முடைய சுயம் சாக வேண்டும் என்று சொல்லணும். என்ன பண்ணக்கூடாது? இது பலவீனமா மாத்தினா மட்டும் பத்தாது, இதை சுத்தமா என்ன பண்ணணும்? சாக வேண்டும் என்று சொல்லப்படும். நம்முடைய சொந்த விருப்பங்கள், நம்முடைய சொந்த காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணணும்? முற்றிலுமாய் ஜீரோவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த 12 பிள்ளைகளை குறித்தும் யாக்கோபு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன திருஷ்டாந்தங்கள் இதுதான். எப்பா ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இதுதான் உன்னுடைய எபிலிட்டி, உனக்கு இவ்வளவு பலன் இருக்குது, ஆனாலும் நீ என்னவா மாறிட்டு இருக்க? ஒரு நீர்க்குமிழியை போலதான் இருக்க, நிலை இல்லாத ஒரு தண்ணீருடைய பபிள்ஸ போலதான் இருக்கேன். நீ நினைக்கிற காரியம் எல்லாம் இந்த நேரத்துக்கு தான், எதுவுமே நிலையா நிக்காது அப்படின்னு என்ன பண்றாரு? அட்வைஸ் பண்றாரு. அடுத்தது முதல் ரூபனுக்கு. ரூபன் தான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆனா ரூபன் என்ன பண்ணிட்டாரு? அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்து விட்டார். அடுத்தது 2 பேர் யாரு பாத்தீங்கன்னா சிமியோனும் லேவியும். இவங்களை குறிச்சு யாக்கோபு என்ன சொல்றாரு? வாசிங்க. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்படவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இவங்க 2 பேருக்கும் ஒரே பிளஸிங்ஸ் தான் கொடுக்கப்படுது. ஏன்னா 2 பேரும் ஏக சகோதரர்கள், பார்ட்னர்ஸ் இன் கிரைம். சிமியோனும் லேவியும். இவங்களுக்குள்ள இருக்கிறதான பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய கோபம், anger. Anger is a very big weapon, a destructive weapon. நிர்மூலமாக்கக்கூடியதான ஒரு குணாதிசயம் எதுக்கு இருக்குனாக்கா கோபத்துக்கு இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா நிலையற்றவன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. சோ இவங்களுடைய கோபத்து நிமித்தமாக இவங்களுக்கு சுதந்திரமாக இடமே கிடைக்கல. சிமியோனை குறிச்சு பாத்தீங்கன்னா கானான் தேசத்துக்குள்ள போனப்போ எல்லாருக்கும் தனித்தனி லேண்ட் கிடைக்கப்பட்டது. சிமியோனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நடுவுல சிமியோனுக்கு இடம், சுத்திலும் யூதா. அரஸ்ட் பண்ண மாதிரி யூதா கோத்திர சுத்திலும் நடுவுல என்னது? சிமியோன். சோ அவங்களை தாண்டி தான் வெளியே போகணும் வரணும், எதுனாலும் இவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளேயே வைக்கும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருந்தார். லேவிக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சொந்தமான இடம் கிடையவே கிடையாது. லேவிக்கு கானான் தேசத்துல சுந்தரித்த பிறகும் உங்களுக்கு சொந்த இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அடைக்கல பட்டணும்னு சொல்லிட்டு உண்டாக்குன்னா அதுலதான் நீங்க என்ன பண்ணணும்? தங்கி இருக்க வேண்டும், உங்களுக்கு லேண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க நிலையற்றவர்களா இருந்தாங்க கோபத்தினாலே, உங்களுடைய கோபத்தினுடைய விளைவுனாலே. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கோபப்பட்டது நிமித்தமா ஒரு கிராமத்தையே அடித்தார். ஒரு ஹோல் வில்லேஜ் இவங்க என்ன பண்ணாங்க? கோபத்தினால நிர்மூலமாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஆனா சிமியோன் எழும்பவில்லை, தன்னுடைய நெகட்டிவ பாசிட்டிவா மாத்தல. ஆனா லேவி அப்படி கிடையாது. தன்னுடைய குணாதிசயத்தை அறிந்திருந்தாங்க லேவியர்கள். அவங்களுக்கு எது டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தாங்க. அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னவா மாத்திட்டாங்கன்னா அட்வான்டேஜா மாத்திட்டாங்க. பொன் கன்று குட்டி செய்யக்கூடியதான சீனாய் மலை அடிவாரத்துல இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? மோசே வரதுக்கு தாமதம் ஆகுறதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? தங்கத்தெல்லாம் வாங்கி ஒரு பொன் கன்று குட்டி செய்யறாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லேவியர்கள் எல்லாருமே
தங்களுக்குள்ள இருக்கிறதான கோபத்தை வைராக்கியமாக மாற்றிக்கொண்டு உங்களோடு கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம், கலவ மாட்டோம், இவங்க தனியாக பிரிந்து விட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் கூட நம்ம பாசிட்டிவா மாத்தலாம். என்னவா மாத்தலாம்னா தேவனுக்கு நேராக தேவன் மேல் பாராட்டக்கூடியதான வைராக்கியமாக மாற்றலாம். கோபப்படுத்தக்கூடியதான குணாதிசயம் உள்ளவர்கள் கோபமா படாதீங்கன்னு நம்மளை மாற்ற முடியாது. அந்த சுபாவம் உள்ள இருக்கதான் செய்யும், என்னைக்குனாலும் அது வெளியே வந்துடும். ஆனா நம்முடைய நெகட்டிவ பாசிட்டிவா மாற்றக்கூடியதான எபிலிட்டி நமக்கு இருக்கிறது. அந்த கோபத்தை தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியவர்களாக மாற்ற நம்மால் முடியும். லேவி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிமியோன லேவி பாத்தீங்கன்னா ரத்தத்தை பார்க்காம விட மாட்டாங்க, ரத்தத்தை பார்க்காம விட மாட்டாங்க. செகண்ட் வேர்ல்ட் வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அட்டாமிக் பாம்பு செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, அட்டாமிக் பாம்பு இன்வென்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா லேவியர்கள், லீவைட்ஸ். ஹைட்ரஜன் பாம்பு உண்டாக்குனது யாருன்னா லேவியர்கள். மிக முக்கியமா அவர் பேர் என்னன்னா கோஹன். கோஹன் அவருடைய பேர். கோஹன் என்ன அர்த்தம்னா ஆசாரியன்னு அர்த்தம், ஆசாரிய கோத்திரத்துல இருந்தவர். அதே மாதிரி நியூட்ரான் பாம்பு கண்டுபிடிச்சது யாருன்னா யாரு, லேவி கோத்திரத்தார்கள். இவங்களை விட்டுட்டா இந்த உலகத்தை எப்படி அழிக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, போய் பிளான் பண்ணுவாங்க. அதுல ரொம்ப தீவிரமானவங்க. ஆனால் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவங்களை பிடிச்சி தேவாலயத்துல போட்டு உலகத்துக்கு போனா என்ன பண்ண மாட்டேன், ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன். அதனால தேவாலயத்துல என்ன பண்ணு, உட்கார்ந்து பலிகளை செலுத்தி இங்க தேவனுக்காக ரத்தம் சிந்து, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை சிந்து, ஜனங்களுடைய பாவங்களுக்கான பரிகார ரத்தமாகிய தேவ ஆட்டுக்குட்டியினுடைய பலிகளை இங்க செலுத்த கர்த்தர் தேவாலயத்தில் அவர்களை பணிவிடை செய்ய வைத்தார். ஆனா தேவாலயம் இடிக்கப்பட்டது, லேவியர்கள் சிதறப்பட்டார்கள், உலகத்துல வார் வந்தது. அந்த வார்லயுமே மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் யாரா இருந்ததுன்னா லேவியர்களுடையதாக தான் இருந்தது சொல்லி நான் பார்த்தேன். ஓகே, யூதாவை குறித்து நான் பார்க்கும்போது, யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடாரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகையை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாகவும் இருக்கும். கொடுக்கப்பட்டிருக்கிற 12 புத்திரர்களையே 2 பேருக்கு தான் ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். யாருக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து யோசேப்புக்கும் இன்னொன்னு யூதாவுக்கும். இவங்க 2 பேருக்கு தான் இருக்கவில்லை ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். இங்க யூதாவை குறித்து பார்க்கும்போது யூதாவை எதோடு கூட கம்பேர் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது முதல் பகுதி வாசிங்க. யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடாரியின் மேல் இருக்கும். உன் கரம் சத்துருக்களுடைய பிடாரியின் மேலே இருக்கும். பிடரினா கழுத்து மேல இருக்கும். ஓகே, அது மட்டும் இந்த கழுத்து ஏரியா. அதென்ன அர்த்தம்னாக்கா அவங்க சத்துருக்களை தூக்கி நிறுத்திடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா மேப்ல பாத்தீங்கன்னா எல்லா தேசமும் கண்ணுல தெரியும். இஸ்ரேலை தேடி பாருங்க, கூட்டா இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப குட்டி தேசம் தான். அதுவும் இல்லாம இஸ்ரேல் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்திலும் பயங்கரமான தீவிரவாதிகள் கண்ட்ரிஸ். இந்த பக்கம் பார்த்தா சீரியா, அந்த பக்கம் பார்த்தா டர்க்கி, கீழே பார்த்தா எகிப்து, ஈரான், ஈராக், ஃபுல்லாவே இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலயும் ஏகப்பட்ட தீவிரவாதி இயக்கங்கள். உலகத்துல நிறைய இடத்துல குண்டு வெடிச்சு உடைச்சதான
மோசமான தீவிரவாத இயக்கங்கள், ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்கு. இங்க எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்கு. எல்லாத்தோடையும் கூட போராடி தங்களுடைய எல்லா சத்துருக்களையும் தன்னுடைய கழுத்திலும் தன்னுடைய பிடரியில தன்னுடைய கையை வைக்கக்கூடிய ஒரு நிலை. இஸ்ரேல் பார்த்தா இன்னைக்கு நடுங்குவாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடியதான அந்த ராணுவத்தினுடைய எபிலிட்டி, அந்த மிலிட்டரி பவர் கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம இந்திய தேசமுமே எங்க இருந்து ட்ரைனிங் வாங்குச்சுன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்குச்சு. கொரில்லா வார்னு சொல்லுவார், வார்ஃபேர்னு சொல்லி. நம்ம தேசத்துக்கு இஸ்ரேல் தான் ட்ரைனிங் கொடுத்தது, எப்படி அந்த மாதிரி போர் செய்ய வேண்டும் அப்படின்றதான காரியங்களா இஸ்ரேல். நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து நிறைய ராணுவ கருவிகளை வாங்கி இருக்கிறோம் இந்திய தேசத்தில். சோ கர்த்தர் அப்படியாய் உயர்த்தி எடுத்திருக்கிறார் யூதாவை இன்றுமே. தொடர்ந்து வாசிங்க. யூதா பாலசிங்கம் இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனா. யூதாவுடைய சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா லயனுடைய சிம்பிள் இருக்கும் யூதாவுடைய கொடியில். பாலசிங்கம் என்று சொல்லி, பாலசிங்கம் என்று சொல்லி சொல்லும் போது ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி குறிக்கிறது. ஒரு சிங்கம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? போட்டோல இல்ல, நேர்ல. சிங்கம் கெர்ஜித்து பார்த்திருக்கீங்களா? உரும்பி பார்த்திருக்கீங்களா? அது உருமும் போது பக்கத்துல இருந்தா நடுங்குமா அப்படியே நம்முடைய இதெல்லாம் 8 மைல் வரைக்கும் அதனுடைய அதிர்வு இருக்கும். சிங்கம் உரும்புகிறதான அந்த அதிர்வு உரும்பும் போதா அப்படியே அந்த மான அப்படியே ஷாக் ஸ்டில்லா ஆக்க வைக்கக்கூடியதான அந்த ஒரு சத்தம். அவ்வளவு ஒரு பவர் எபிலிட்டி இந்த யூதாவுக்கு. இந்த சிங்கத்தினுடைய நிழலாட்டம் எதை குறிக்கிறதுனா அவ்வளவு வல்லமையான, அவ்வளவு மகத்துவம் நிறைந்ததான மெஸ்ஸியாவை இந்த உலகத்துக்கு நீ கொண்டு வர போகிறாய் என்கிறது இந்த தீர்க்க தரிசனத்தை யாக்கோபு நமக்கு கொடுக்கிறார். யூத ராஜ சிங்கம், செங்கோல் உன்னை விட்டு விலகுவதல் நீங்குவது. அந்த வசனம் கரெக்டா வாசிங்க சார். சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும், மெஸ்ஸியா உன்னிடத்துல வரும் வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. எக்ஸாக்ட்டா யெஷுவா பிறக்கிற வரைக்கும் அதிகாரம் யார் இடத்துல இருந்தது? யூதாவின் இடத்துல இருந்தது. செங்கோல் ராஜ்யம் உன்னுடைய சகோதரர்கள் இடத்துல வந்து வணங்குவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னா ராஜாக்கள், இஸ்ரவேலுடைய ராஜாக்கள்லாம் யூத கோத்திரத்திலிருந்து தான் வந்தாங்க. சாலமோன், தாவீது, அதுக்கப்புறமா அதே வம்சத்துல வந்ததான யெஷுவா மஷியா. சோ இந்த ராஜாவை பிறப்பிக்க கூடியதான வம்சமாய் இது இருந்தது என்று சொல்லி நாம் இந்த கோத்திரத்தை குறித்து பார்க்கிறோம். ஏன் இவ்வளவு மேன்மை? யோசேப்புக்கு அடுத்த இவ்வளவு மேன்மை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதா செய்த ஒரே ஒரு காரியம். யூதா நிறைய தப்பு செய்தார் வாழ்க்கையில. தன்னுடைய சொந்த சகோதரனை விற்கக்கூடியதான காரணம் யூதா தான். ஆனா அவ்வளவு தப்பை செய்துமே, மன்னிக்க முடியாத தப்பை செய்துமே, தன் மனம் திரும்பி, நம்ம போன வாரத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா, தன் ஜீவனை பணயம் வைத்து அவன் அந்த காரியத்தை செய்தது நிமித்தமாக அவ்வளவு பெரிய பிளஸிங். மெஸ்ஸியாவை தன்னுடைய கோத்திரத்தில் பெற்றெடுக்கக்கூடிய, யூத ராஜ சிங்கத்தை தன்னுடைய கோத்திரத்தில் பெறக்கூடியதான ஒரு எபிலிட்டியை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நம்ம உலகத்துல நம்முடைய பாஸ்டை குறிச்சு ஆண்டவர் பார்க்கல. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு தேவையில்லைன்றார். நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைப்பூட்டக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் யார்? ஒரே ஒருத்தர் தான் இந்த உலகத்துல. யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசு. அதே மாதிரி நம்ம பழைய வாழ்க்கைய இந்த உலகத்துல யார் நினைப்பூட்டுறாங்களோ அவங்க எல்லாம் யாரால தூங்கப்படுகிறவர்னா சத்ருவனுடைய கருவிகளா இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்ம வளர்ந்து வரும்போது, பைபிள் வாசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேவ சமூகத்துல நெருங்கி வரும்போது, என்னடா இப்போ வித்தியாசமா மாறிட்ட, நீ எப்படி இருந்த அப்படின்ற குணாதிசயங்களை நமக்கு தூண்டி விட்டு பழைய விட்ட காரியங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதான மனுஷர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்ருக்களாக இருப்பார்கள். சத்ருவினால தூண்டப்படுகிறார். இன்றைக்கு உலகத்துல பார்க்கும்போது உலகத்துல நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனா நிறைய பேர் யாரா இருக்கிறாங்கன்னா சத்ருவனுடைய கருவிகளா தான் இருக்கிறாங்க, பப்பெட்ஸா இருக்கிறாங்க. அவங்க பேசுற வார்த்தைகள் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆனா நம்ம ஜாக்கிரதையை அறிந்து கொள்ளணும், இது இவனா பேசுறானா இவனுக்குள்ள இருக்கிற சத்ரு பேசுகிறதா என்று சொல்லி நம்மை கட்டக்கூடிய,
நம்மை உருவாக்கக்கூடிய, நம்மை எழுப்பக்கூடிய, நம்மை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவுகளை நாடுங்கள். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோடு நெருங்கி சேருங்கள். நம்ம நிர்மூலமாக்கக்கூடிய, நமக்கு தவறான வழியில நம்ம நடத்தக்கூடிய, நமக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை அன்பை விட்டு விலகக்கூடிய பாதையில செல்லக்கூடியதான எந்த ஒரு உறவுகளும் யாரால் வரக்கூடியதா இருக்கும்? தேவனால வரக்கூடியதான காரியங்களா இருக்காது. எனவே இதுல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யூதாவுடைய காரியங்கள், ஒவ்வொரு கோத்திரத்தை குறிச்சும் நிறைய பிளஸிங்ஸ் இருக்கு. நம்ம பார்க்கணும்னாக்கா நமக்கு டைம் பத்தாது. நம்ம சுருக்கமா மற்ற கோத்திரங்களுடைய ஆசீர்வாதங்களை இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். யோசேப்பை குறித்து மாத்திரம் பார்த்து சொல்லிடலாம். பார்த்துக்கிட்டேன். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி. யோசேப்பு கனித்தரும் செடி, செழிப்பான ஒரு செடி, இது மேல படரக்கூடியதான செடின்னு சொல்றாரு. இது எதை குறிக்கிறதுனா யோசேப்பனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. யோசேப்பின் மேல கர்த்தர் வைத்ததான மிகப்பெரிய கிருபையும் பெருக்கத்தை குறிக்கிறது. எது மேல படரக்கூடிய? சுவரின் மேல படரக்கூடியதான ஒரு சுவர் இருந்தாக்கா அந்த சுவர் ஃபுல்லாக மூடி வெறும் பசுமையாக மாற்றக்கூடியதான, அதே போலதான் யோசேப்பு இருந்தார். உலகத்துல எவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும், உலகம் முழுவதும் வறட்சியாக காணப்பட்டாலும், அந்த வறட்சியை செழிப்பாக மாற்றக்கூடிய எபிலிட்டி ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். அடுத்து வாசிங்க. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ரெண்டு குரூப் பார்ப்போம். ஒரு குரூப் என்ன பண்றாங்க? யோசேப்புக்கு எதிராக வில்லை எய்கிறார்கள். என்ன பண்றாங்க? எய்கிறார்கள். ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும். யோசேப்புடைய எதிரிகளுடைய வில் என்ன பண்ணப்படுகிறது? யோசேப்புக்கு எதிராக எய்யப்படுகிறது. ஆனா யோசேப்புடைய வில் என்னவா இருக்கு? யோசேப்பு என்ன பண்ணிருக்கணும்? பதிலுக்கு வில்ல எழுதிருக்கணுமா இல்லையா? ஆனா யாக்கோபு சொல்றார் யோசேப்புடைய வில் உறுதியாய் நின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா யோசேப்பு எய்யவில்லை, தன்னுடைய வில் அப்படியே வச்சுட்டு எய்யாமல் அமைதியா இருந்தார். அதே போல தன்னுடைய சகோதரர்கள் தன்னை அழிக்க வேண்டும், தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஒவ்வொரு காரியத்தை செய்தாலும் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட காரணம் இருந்தும், யோசேப்பு கையில வில் கொடுக்கப்பட்டும், அந்த ஒரு சூழ்நிலை கொடுக்கப்பட்டும், என்ன பண்ணல யோசேப்பு அதை எய்யவில்லை, உறுதியாய் பிடித்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கான அடையாளம். நீங்கள் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பால ஆவிக்குரிய கண்கள் மூலமா பார்க்கக்கூடிய எபிலிட்டி இருந்தது. நீங்கள் தீமை என்று சொல்லி நினைத்து செய்தீர்கள், ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? அதை நன்மையாக மாற்றினார். நான் பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த பாடுகள் என்னை உருவாக்கிட்டு, என்னை உருவாக்குனது மாத்திரமல்ல, உங்க எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய இடத்துக்குள்ள என்ன கொண்டு வந்து என்ன பண்ணுச்சு? நிறுத்துச்சு. யோசேப்பு யெஷுவாவுடைய திருஷ்டாந்தமான அடையாளமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் கூட பாடுகளை அனுபவிக்க கூடியதான ஒரு பாதைக்குள்ளாக செல்ல வேண்டிய சூழ்நிலையா இருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்க்க, நம்ம எல்லாரையும் ரட்சிக்கும்படியான, நம்ம எல்லாரையும் மீட்டுக் கொள்ளும்படியான ஒரு ரீசன்னாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? யெஷுவா என்ன பண்றாரு? மரணத்தை எதிர்கொண்டு, அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகளை சிலுவையில எதிர்கொண்டு அவர் மறிக்கும்படியான, மறித்தாலும் மறுபடியும் உயிரோடு எழுந்து நம்மை மீட்கும்படியான ஒரு காரியத்தை நமக்கு யோசேப்பருடைய வாழ்க்கை நமக்கு நினைவுகிறது. தொடர்ந்து வாசிக்கும். அவன் புயங்கள் யாக்கோபினுடைய வல்லவரின் கரங்களால் வளர்த்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இதை செய்வதன் நிமித்தமாக தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராக தன் அன்பை எய்யாமல்
உறுதியாக பிடித்தது நிமித்தமாக தன்னுடைய புயங்கள் யாக்கோபின் தேவனுக்கு எதிராக பலத்தன. அவன் கை உறுதியாக மாறியது. இன்றைக்கு சோதனைகளை சகிப்பது நல்லது, பிரச்சனைகளை அனுபவிப்பது நல்லது, சிறு வயதில் நுகத்தை சுமப்பது நல்லதுன்னு சொல்லி வேணும் சொல்லியிருக்காரு. சோ நம்ம கஷ்டத்தினூடே நம்மளை கொண்டு வரும்போது கர்த்தர் எதுக்காக இந்த மாதிரி காரியங்களை செய்யறாரு நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் மற்றவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம், நம்ம பைபிள் தானே வாசிக்கிறோம், ஆண்டவரை தானே தேடுறோம், உண்மையில தேவனை தானே நம்ம சேவிக்கிறோம், ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு அவமானம், ஏன் இவ்வளவு நிந்தை, ஏன் இவ்வளவு போராட்டம் என்று சொல்லி நம்ம கேட்கலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நம்ம போன வாரம் பார்த்தோம்ல சிஸ்டர் ஒரு சங்கீதம் வாசிச்சாங்க, அவங்க அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை களிப்பான நீரூற்றுகளாக மாற்றிக் கொள்கிறார்கள். சோ அப்படிதான் நம்ம நடக்கக்கூடிய பாதை கடினமான நெருக்கடியான அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தா கூட அதை உருவ நடந்து அந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் சகித்து நமக்கு எதிராக எழும்பக்கூடிய நம்ம சொந்த ஜனங்கள், நம்முடைய சொந்த ரத்தங்கள் நமக்கு எதிராக எழும்பினாலும் கூட எல்லாவற்றையும் நம்ம சகித்து கொண்டு கர்த்தருக்காக நாம் நிற்கும் போது நம்ம என்ன ஆகும், நம்முடைய புயம் வளரும். கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, நம்ம கையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டே இருக்கிறார், நம்ம இன்னும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், நம்மளை கீழே விடல இன்னும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். கடைசியில ஒரு நாள் வரும், நம்மை தேடி அவர்கள் வரக்கூடியதான நாள் வரும். எனவே சோதனைகளை இந்த உலகத்துல நீங்க எதிர்கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அவைகளுக்காக அது கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா உங்களை உயர்த்தும்படியாக அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பகங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவையினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. எல்லா பிளெஸிங்ஸும் கொடுத்துட்டாரு. earthly blessings, spiritual blessings, எல்லா விதமான பிளெஸிங்ஸையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, யோசேப்பு மேல கொடுத்து விட்டார். ஒவ்வொன்றையும் நம்ம ஆராயணும் பார்க்கும்போது நமக்கு நேரம் இருக்காது. சோ அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். நம் தாழ்மைக்குள்ளாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சிறுமையை நாம் அனுபவிக்கும் பொழுது, மத்தேயுல சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நிறைய காரியங்களை இந்த யோசேப்பு அனுபவித்ததான எல்லா காரியங்களும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிப்போமே. ஆனா நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். இதை அனுபவித்தாதான் நம்ம உயர்வை பார்க்க முடியும். சோ கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையில் நம்ம அனுமதித்திருந்தால் நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, நம்முடைய தோரா பகுதியினுடைய தலைப்புக்கு நேராக வரும். தலைப்பு என்ன? பின்பு அவர் வாழ்ந்தார். சோ வாழ்ந்தார் என்று சொல்லும் பொழுது அவருடைய மரணத்தை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? யோசேப்பு மரணிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்றாரு. யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்துல நீ என்னை அடக்கம் பண்ணாதே. எகிப்து ரொம்ப கம்ஃபர்டபுளா மாறிடுச்சு. 12 கோத்திரங்களுக்கும் யாக்கோபனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் நல்ல செழிப்பான இடம், ஆடு மாடுகள், பிள்ளைகளுக்கு தனித்தனி ரூம்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா மாறிட்டாங்க. யோர்தான் நைலா மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? சொந்த தேசத்துல இருந்த யோர்தான் இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நைல் தான் யோர்தானா மாறிடுச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா மாறிட்டாங்க. இங்க உலகம் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஆனா யாக்கோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன இங்க அடக்கம் பண்ணாதீங்க, என்ன
கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, தன்னுடைய மரணத்திலும் கூட தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்றாரு, நித்தியத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். யாக்கோபு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இது நீங்க இருக்க வேண்டிய இடம் கிடையாது, நீங்க எங்க போகணும், கானான் தேசத்துக்கு நேராக போக வேண்டும். அதுதான் உங்களுக்கு நிலையான காரியம். இங்க இப்போ ஒருவேளை எல்லாமே கிடைக்கலாம், ஆனா நாளடைவுல எல்லாமே ஒண்ணுமே கிடைக்காம போயிடும். அதனால என்ன பண்ணீங்க, கானானுக்கு போங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் யாக்கோபு என்ன பண்றார், தன்னுடைய மரணத்துல வைத்திருக்கிறார். இது நமக்கு எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இந்த உலகம், இந்த எகிப்து, நாம் வாழக்கூடியதான இந்த எகிப்து நமக்கு நிரந்தரம் அல்ல. Sometimes we get too comfortable living here. இந்த உலகத்துடைய வாழ்க்கை சில நேரம் ரொம்ப சொகுசாக நமக்கு மாறிவிடுகிறது. இதுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். உலகத்துடைய காரியங்கள் மேலே நம்முடைய நோக்கங்கள் போய் கொண்டிருக்கிறது. யாக்கோபு நமக்கு மெசேஜ் கொடுக்கிறார், இல்ல இது உன் இடம் கிடையாது, நீ எங்க போற, கானான் தான் உனக்கு நிலையான இடம், அங்கதான் உன்னை. இது தீர்க்க தரிசனமா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல தேவனே ஆபிரகாமுக்கு சொல்றார். 15ஆம் அதிகாரம். அப்போது அவர் ஆபிரகாம் நோக்கி, உன் சந்ததியார் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்தை பரதேசிகளாக இருந்து அந்நிய அத்தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். தீர்க்க தரிசனத்துடைய திருஷ்டாந்தம் கொடுத்திருக்கிறார். சோ யாக்கோபு அதை அறிந்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகள் அதை அறிந்திருக்கவில்லை. எகிப்துல தான் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய ப்ராமிசஸ் யாக்கோபுக்கு தொடர்ந்து தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார், this world is not my home. இந்த உலகம் நமக்கு இருப்பிடம் கிடையாது. நம் மெஸ்ஸியாவுடைய வருகை, மெஸ்ஸியாவுடைய ராஜ்யம், மெஸ்ஸியாவுடைய சிங்காசனம் தான் நமக்கு முக்கியமான காரியம் என்பதை நம் மனதில் நிறுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, யாக்கோபுடைய மரணத்துல இந்த லெசனை வச்சுட்டு போயிட்டாரு. அடுத்தது யோசேப்பினுடைய மரணத்துல இதை விட முக்கியமான ஒரு மெசேஜ யோசேப் வச்சுட்டு போறாரு. வாசிங்க, யோசேப்பு மரிக்கிறதுக்கு முன்பதாக என்ன சொல்றாரு, யாக்கோபனுடைய ஆவிக்குரிய நிலை, தீர்க்க தரிசன நிலை எவ்வளவு ஆழமா இருக்கிறதோ அதை காட்டிலும் இன்னும் அதிக ஆழமாக யோசேப்பனுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய நிலை போகிறது. நான் மரணம் அடைய போகிறேன். ஆமா, யோசேப்பு நினைச்சிருந்தா நானும் செத்து போறேன், நான் செத்து போன உடனே என்ன பண்ணுங்க, கொண்டு போய் கானான்ல அடக்கம் செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறார் யோசேப்பு. ஆனா என்ன சொல்லல, அத சொல்லவில்லை. என்ன சொல்றாரு, நான் மரணம் அடைய போகிறேன், நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து. நல்லா கவனிக்கணும், தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து சந்தித்து. இதுதான் உங்களுக்கு ப்ரொஃபெட்டிக்கல் கீவேர்ட். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த புண்ணியங்களை புறப்பட்டு போவார்கள். இந்த சந்தித்து, God will visit you அப்படின்னு சொல்லப்படும். இந்த விசிட் என்கிறதான இந்த கீவேர்ட் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது ஒரு ப்ராமிஸ் வேர்ட். இந்த சந்தித்து என்ற வார்த்தை ஏற்கனவே யாரிடத்துல பேசப்படுகிறது தெரியுமா? 3 தேவதூதர்கள் சாராள் இடத்துல வரும்போது, நான் மறுபடியும் உன்னை சந்திக்கும் போது உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு உன் கையில ஒரு புத்திரன் ஈசாக்கு கிடைக்கும், எவ்வளவு எதுக்காக ஏங்கி கொண்டிருந்தாயோ உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப இந்த சந்தித்துன்ற வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் அவர்கள் அறிந்திருந்தார். யோசேப்பு என்ன பண்றாரு, இந்த ப்ராபஸை வச்சுட்டு போறாரு, God will visit you. அவர் விசிட் பண்ணும்போது உங்களுடைய சிறையிருப்பு என்ன பண்ணப்படும், மாறும். உங்களுடைய அடிமைத்தனம் மாறும். நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்கிருந்து கிளம்பி போய் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். மோசே கூட கர்த்தர் பேசும்போது, முச்செடி மலையில பேசும்போது எக்ஸாக்டா இதே வார்த்தையை யேசுவா சொல்றார், ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை சந்தித்தேன் என்று சொல்றார். யாத்ராகமத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்துல மோசேயோடு கூட கர்த்தர் பேசும்போது, நான் அவர்களை சந்தித்தேன், I visited them, நான் அவர்களுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்றார். எக்ஸாக்டா யோசேப்பு மரணம் போது சொன்ன இதே வார்த்தையை யேசுவா என்ன பண்றாரு. இந்த ப்ராபசி இதோட நின்று போய்விடவில்லை. இந்த ப்ராபசி இதோட நின்று போய்விடவில்லை.
யெஷுவா என்ன பண்றாரு? யெஷுவா மரித்த பிறகு, உயிரோடு எழுந்த பிறகு, பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாக இதே ப்ராபசி சொல்றாங்க, நான் மீண்டுமாக திரும்ப உங்களை சந்திப்பேன், அப்பொழுது உங்களுடைய சிறையிருப்பு மாறும், இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனம் ஒழிந்து போகும், மரணத்தையும் பாதாளத்தையும் நான் முற்றிலுமாக நிர்மூலமாக்கி உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார். எல்லா அநேக புதிய பாட்டுல வரக்கூடிய திருஷ்டாந்தங்கள் எல்லாம் எங்க இருந்து பிறந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனுடைய ரூட்ஸ் எல்லாமே, ஆணி வேர்கள் எல்லாமே நமக்கு தோராவில் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்களில் இருக்கிறது, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறது, நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது, நம்முடைய அனுபவங்களில் இருக்கிறது. பின்பு அவன் வாழ்ந்தான், பின்பு இஸ்ரவேல் வாழ்ந்தான். இந்த தோரா பகுதி முழுவதும் 12 கோத்திரங்களை குறித்தும் 12 கோத்திரங்களுடைய குணாதிசயங்களை குறித்தும் இயல்பை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 12 கோத்திரங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த தீர்க்க தரிசனத்துடைய திருஷ்டாந்தங்களை யாக்கோபு சொல்லுகிறார். நீ வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது உன்னுடைய பார்வை எங்க இருக்கணும்னா, இந்த உலகத்தில் அல்ல, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறதான இந்த ராஜ்யத்தின் மேல இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு நமக்கு நினைவூட்டுகிறார். பின்பு அவர் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் அல்ல. இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு பெரிய வாழ்க்கை? ஆயுசு நாட்கள் 70 வருஷம் மேக்சிமம். பலத்தின் மிகுதியால் ஆயுசு நாட்கள் 60 வருஷம், பலத்தின் மிகுதியால் 70 பலத்தின் மிகுதியால் 80. இப்பெல்லாம் 80 எல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சோ இந்த கொஞ்ச நாள் தான், இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை நமக்கு பெர்மனன்ட் கிடையாது. பின்பு அவர் வாழ்ந்தார்னு பார்க்கும்போது, இஸ்ரவேல் சாகும்போது அவருடைய டார்கெட் எங்க இருக்கு தெரியுமா? நித்திய ஜீவனை நோக்கி தான் இருக்கிறது. இங்கதான் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, இங்கதான் யெஷுவா தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார், இங்க என்ன கொண்டு போங்க அப்படின்னு சொல்றார். யெஷுவாவுடைய ராஜ்யம் இஸ்ரவேல்ல ஸ்தாபிக்கப்படும் போது ராகேலுடைய கண்ணீர் துடைக்கப்படும். ராகேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது புலம்பி, இன்னைக்கு வெளியே ஒரு கல்லறையில ராகேல் வைக்கப்பட்டு இருந்ததான கண்ணீர் துடைக்கப்படும். ராகேல் தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உயிரோடு எழும்பி தேவ ராஜ்யத்திலே நம்மோடு கூட நிற்கக்கூடியதான நாளை நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். கர்த்ததாமே அந்த நாளினுடைய தோரா பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கேட்டதான வேத வசனங்கள் நமக்கு 30, 60, 100 நம் வாழ்க்கையில பலன் கொடுப்பதாக, நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை நடத்தி செல்வதாக. இந்த உலகத்தினுடைய பார்வை அல்ல, இந்த உலகத்தினுடைய நோக்கம் அல்ல. யாக்கோபு பெற்றது போல ஒரு ஆவிக்குரிய கண்களை, spiritual eyes, to be able to see spiritual things in our lives. ஆவிக்குரிய மறைவான காரியங்களை நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பிரகாசம் உள்ள கண்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. உலக வாழ்க்கையின காரியங்கள் அல்ல, வெளிப்பாடுகள் நிறைந்த, திருஷ்டாந்தங்கள் நிறைந்த, தீர்க்க தரிசனங்கள் நிறைந்த, எதிர்காலத்தை முன்பதாக அறிவிக்கக்கூடிய ருவாக்கனுடைய எபிலிட்டி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருவாராக. வெளிப்பாடுகள் பெருகுவதாக, தரிசனங்கள் பெருகுவதாக, சொப்பனங்கள் பெருகுவதாக, தேவனோடு நெருங்கி நடக்கக்கூடியதான அந்த வாழ்க்கை பெருகுவதாக, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலன் பெருகுவதாக. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த ஷபாத்துக்காக நன்றி, நீர் உண்டாக்கின ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே அமர்ந்து நாங்கள் பலம் பெறுகிறோம், அமர்ந்து நாங்கள் தைரியம் பெறுகிறோம், அமர்ந்து எங்களுடைய போஷாக்கை பெறுகிறோம், அமர்ந்து உடைய வார்த்தையினால நாங்கள் பலன் பெறுகிறோம். இதுக்காக நன்றி. எங்களை இன்னும் பலப்படுத்துங்க, எங்களை இன்னும் பெருகுங்க. உமக்கு உண்மையான தேவ ஜனங்களை இன்னும் எங்களோடு கூட கூட்டி சேருங்க. தாகமுள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் வழிகாட்டத்தக்கதான வாய்க்கால்களை உண்டு பண்ணுங்க. எங்களோடு கூட இருங்க. வெறும் பெயரளவு அல்ல, உள்ளத்து நாளத்திலிருந்து உம்மை சேவிக்க எங்கள் இருதயம் உமக்கு உண்பதாக நிற்க உதவி செய்ய. ஷபாத்தை நாங்கள் அப்சர்வ் பண்றது நிமித்தமாக நாங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொள்ளாதபடி, நம்முடைய பண்டிகை நாட்களை நாங்கள் அப்சர்வ் பண்றதுனால நாங்கள் ஸ்பெஷல் என்று சொல்லி நாங்கள் யோசித்துக் கொள்ளாதபடி, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாங்கள் மாற
நீர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் இந்த உலகத்துல நிறைவேற்றும். தொடர்ந்து உமக்காக வாழ நீர் வருகிற நாளிலே கரை திரை பிழையற்ற பரிசுத்த மனவாட்டியாக நிற்கத்தக்க ஒரு எபிலிட்டி எங்க எல்லாருக்கும் கட்டளை தர வேண்டும் ஆசிரியர். எங்களோடு கூட இருங்க, எங்களை கருத்தை விட்டுறாது. யேசுவா கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் தோராவிலிருந்து ஆதியாகமம் முழுவதுமாக இந்த அதிகாரம் முழுவதுமாக தியானித்து இருக்கிறோம். அதை தந்த அந்த தியானிப்பிற்குரிய அந்த ஒவ்வொரு வாரமும் தோராவை அதனுடைய ஆழங்களை நாம் தியானிக்கும்படியாக கிருபை செய்த தேவனுக்கு கோடா கோடி நன்றி. ஹல்லேலூயா. ஆதி ஆகமத்திலே ஆரம்பம் முதல் ஒவ்வொரு ஆகமத்திலும் நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாவற்றிலும் யெஷுவா ஹமஷியாவே அதுல ஒவ்வொரு வாரத்திலும் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்றென்றைக்கும் மகிமைப்படுத்தக்கூடியவர். அவர் இஸ்ரவேலின் பாடலாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மையும் புறஜாதியாராக இருந்த நம்மையும் தேவன் இஸ்ரவேலராக மாற்றி அவரோடு கூட அவருடைய ஜனத்தாரோடு கூட நம்மை இணைத்திருக்கிற கிருபைக்காக அவருக்கு கோடா கோடி நன்றி. அவரே எப்பொழுதும் புகழப்படுகிறவர். நம்முடைய மீட்பின் ராகமாக அவர் இருக்கிறார். நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். எவ்வளவு ஒரு பேரானந்தம். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்து ஜீவ பாதையை நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த பாதையிலே நாம் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தீர்க்க உரைத்த தீர்க்கமே, ஆகமம் எல்லாவற்றிலும் நிறைவேற்றலா இருக்கிற எங்கள் யெஷுவா ஹமஷியாவே, உம்மை இந்த வேளையிலே துதித்து சாயலை மனிதனில் நம் தேவன் வைத்த
யெஷுவா நீக்கனுரைத்த தீர்க்கமே ஆகம நிறைவேற்றமே இஸ்ரவேலின் பாடலே பூர்வகால தேடலே இந்த முகவரி சேர்ந்ததே புறஜாதி என்னை மீட்கதே நீக்கின்றான என்னை சிக்க காரணம் இவரை அன்றி வேறேது ரட்சகர் இவருக்கு வேறில்ல இவர் நாமத்திற்கு இணையில்ல இவருக்கு வேறில்ல இவர் நாமத்திற்கு இணையில்ல. அல்லேலூயா. அவருக்கு ஈடு எதுவுமே இல்லை. அவருடைய நாமத்திற்கு வேற எந்த நாமமும் பெறப்படவில்லை. எங்கள் யெஷுவா ஹமஷியாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆதியாகமம் முழுவதுமாக எங்களை நீர் உம்முடைய வார்த்தையிலே தியானிக்க செய்த கிருபைக்காகவும் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தின கிருபைக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தையிலே வளர அதை மற்றவர்களுக்கும் ஆண்டவரை நாங்கள் எடுத்துரைக்க எங்களுக்கு இன்னும் அதிகமான ஞானத்தை தரும்படியாக யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆதியாகமம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரத்தினுடைய தூராப்பத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்னும் உம்முடைய ஆழத்திலே யோசிக்கும்படியாக உம்முடைய பாதையை தெரிந்து கொள்ளும்படியாக நீர் வழி நடத்துவீராக ஆண்டவரே. உண்மையாக ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறவர்களாக வீணாய் அல்ல உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் பலத்தோடும் உம்மை ஆராதிக்கிறவர்களாக ஒவ்வொரு வாரத்திலும் கேட்கிறவர்கள் ஆண்டவரே அப்படியாக மாற யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மகிமை ஆமுற்றமாக்கு மாத்திரமே செலுத்தி மீன் பெறும் ரட்சகருமாக யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமானரே யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம்.